முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், எந்த வழக்கில் இந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? இந்த வழக்கின் பின்னணியையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசின முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் சம்பந்தமாகவும் அதே போல பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதனால வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவின்களை அவரை தண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோட சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்தன் என்பவர் ஒரு தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த புகார் மனுவை விசாரணைக்கு ஏற்று ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று பொன்முடி தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு கடந்த 2ஆம் தேதி, அதாவது ஜூலை 2ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில பொன்முடி மீதான இந்த வழக்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரபாண்டியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்குல நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று பொன்முடி தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்துட்டு பொன்முடி செப்டம்பர் 22ஆம் தேதி அவரை ஆஜராகும் வகையில பிணையில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.